கழக செய்தி தொடர்பாளர் டாக்டர் ஷமீலா இணைப்பில் உள்ளார். சின்னம்மா வருகையொட்டி உங்களது கருத்து என்ன மேம்? சின்னம்மாவினுடைய வருகை எனக்கு இரட்டை மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் கொரோனா இன்றைக்கு உலகத்தையே அச்சுறுத்தி கொண்டிருக்கிற சமயத்தில் எத்தனையோ பெரிய தலைவர்களை எல்லாம் நாம் இழந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு துயரமான சூழ்நிலையில் சின்னம்மாவும் கொரோனாவில் பாதிக்கப்பட்டார். அனைத்து மக்களும் மிகுந்த கண்ணீரோடும் கவலையோடும் இறைவனை பிரார்த்தித்து கொண்டிருந்த வேளையில் நிச்சயமாகவே நான் மீண்டு வருவேன் என்ற நம்பிக்கையோடு அவர் இருந்தார். அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. இன்றைக்கு குணமாகி இன்றைக்கு வீடு திரும்புகிறார் என்ற செய்தி மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. முதலில் அதை தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதோடு சேர்ந்து பொய் வழக்கு போடப்பட்டு அவர் இத்தனை காலம் சிறையில் இருந்து அவர் பட்ட அவஸ்தைகளுக்கெல்லாம் விடுதலை கிடைத்திருக்கிறது. அது மிகுந்த மகிழ்ச்சியை தொண்டர்கள் மத்தியில் உருவாக்கி இருக்கிறது. ஆண்கள் மட்டுமே அரசியலில் சாதிக்க முடியும் என்ற நிலையை மாண்புமிகு அம்மா அவர்கள் மாற்றி காண்பித்தார். அவர் வழியில் இன்றைக்கு அம்மாவிற்கு உறுதுணையாக இருந்த சின்னம்மா இன்று அம்மாவின் இடத்தை நிரப்பப் போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு தொண்டர்களும் தமிழக மக்களும் காத்திருக்கிறார்கள். அதிமுகவை மீட்கும் நாள் விரைவில் என்பதை அம்மாவினுடைய டிஸ்சார்ஜ் நமக்கு செய்தியாக சொல்கிறது. அதே வேளையில் தமிழகம் எங்கும் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் சின்னம்மாவை வரவேற்று பல இடங்களில் போஸ்டர்கள் ஒட்டி கொண்டிருக்கிறார்கள். இது எதிர்காலத்தில் நிச்சயமாகவே அதிமுகவை வழிநடத்த போகின்ற தலைவியாக சின்னம்மா அவர்கள் உருவாகிறார்கள் என்பதையே காண்பிக்கிறது. ஜமீலா, சின்னம்மாவின் வருகை கழகத்தில் உள்ளவர்களுக்கு எப்படி இருக்கு? கழக தொண்டர்கள் அத்தனை பேரும் உற்சாகமாக இருக்கிறோம். கொஞ்ச நஞ்சமான உற்சாகம் என்று சொல்ல முடியவில்லை. ஏனென்றால் பெரிய எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருந்தோம். கடந்த 10 நாட்களுக்கு மேலாக கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருந்த சமயம் அத்தனை பேரும் பிரார்த்தனையோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், சின்னம்மா எப்பொழுது வெளியே வரப்போகிறார்கள் என்று. அந்த நிலை இன்றைக்கு மாறி இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறாங்க, டிஸ்சார்ஜ் ஆயிருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. உண்மையாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு மேல வார்த்தைகளே இல்லைன்னு சொல்லலாம். அவ்வளவு உற்சாகமாக இருக்கிறோம். தொண்டர்கள் அத்தனை பேரும் பட்டாசு வெடித்து இனிப்புகள் கொடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் எங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். உங்கள் தகவல்களுக்கு நன்றி ஜமீலா.
அடுத்ததாக மூத்த வழக்கறிஞர் ராஜசேகரிடம் சின்னம்மா வருகை குறித்த கருத்துக்களை கேட்டு பெறலாம். வணக்கம் ராஜசேகர், சின்னம்மாவின் வருகை தமிழகத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அடுத்த கட்ட அரசியல் நகர்வு எப்படி இருக்கும்? இன்றைக்கு அதாவது திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள் விடுதலை ஆயிருக்காங்க. அதாவது விடுதலையாகி ஹாஸ்பிட்டல்ல இருந்து விக்டோரியா மருத்துவமனையில இருந்து வந்து டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க. ஸோ இது டெஃபினட்டா அவங்க வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் தான் அந்த அதிமுகவுடைய கொடியை அவங்க வந்து வாகனத்தில் பொருத்திருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா டெக்னிக்கலா லீகலா பாத்தீங்கன்னா மேட்டர் வந்து எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி வழக்கு நிலுவையில் உள்ளது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து she is entitled to put that flag, அதாவது அதிமுக கொடியை அவங்க வந்து பயன்படுத்த அவங்களுக்கு உரிமை உள்ளது. ஏன்னா தீர்ப்பு வரும் வரைக்கும் அவங்களுக்கு வந்து she is also entitled. எப்படி ஒரு அதிமுக இப்ப இருக்க தலைவர்கள் எப்படி யூஸ் பண்றாங்களோ அதே பொறுப்பு அவங்களுக்கும் இருக்குது. ஏன்னா அது இன்னும் தீர்ப்பு வெளியே வரல. ஸோ அவங்க அப்பீல் பண்ணி அதை போய் அட்ரஸ் பண்ணும்போது தீர்ப்பு அவங்களுக்கு சாதகமா வரலாம். ஏன்னா அவங்க தான் எலெக்டட் ஜெனரல் செக்ரட்டரி ஆஸ் பர் தி பைலா ஆஃப் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி. அடிப்படை தொண்டர்கள் அனைவரும் சேர்ந்து பொதுக்குழுவில் வைத்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றதுக்கு அவங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதாவது மறைந்த முதல்வர் அம்மையார் அவர்களுக்கு பிறகு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் திருமதி சசிகலா நடராஜன் அவர்கள். ஸோ அதன் அடிப்படையில் அவங்க கொடியை பொறுத்திருக்காங்கன்னு நம்ம பாக்குறேன். அது மட்டும் இல்ல, லீகலாவும் அது சரி, டெக்னிக்கலாவும் அது சரி, மாரலா வந்து அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு இது இல்லைன்னு சொல்றது வந்து யாருக்குமே அந்த ரைட் கிடையாது. ஏன்னா மாரலி ஆல்சோ அவங்க தான் அந்த கட்சியை வழி நடத்திருக்காங்க பேக்ல இருந்து. அவங்க பெரிய பதவியில இருந்தாலும் அவங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அவங்க. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து லீகலி, டெக்னிக்கலி, மாரலி எல்லாத்தையும் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து அந்த கொடியை பயன்படுத்துவதற்கு உரிமை இருக்கிறது. அதை தாண்டி தொண்டர்களின் பலம், எலெக்ஷன் கமிஷன்ல வர தீர்ப்பு, இதெல்லாம் பொறுத்து தான் யார் பொதுச்செயலாளர். ஏன்னா பொதுச்செயலாளர் இப்போ ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் தான் இருக்காங்க. பொதுச்செயலாளர் பதவி வந்து இவங்க தான் லாஸ்டா ஹோல்டு பண்ணிருக்காங்க. அதுவும் மேட்டர் பெண்டிங், சப்ஜுடிஸ். ஸோ இதன் அடிப்படையில் அவங்களுடைய வரவு, அதிமுக தொண்டர்கள், அமமுக தொண்டர்கள் எல்லாருமே அதிமுகவுடைய உறுப்பினர்களாக இருந்தவர்கள் தான். ஸோ இந்த சண்டை வந்து குடும்ப சண்டையா தான் நான் பாக்குறேன். இதுல வந்து அவங்க தேர்ந்தெடுத்தவங்க தான் இப்ப எல்லா பொறுப்புலையும் இருக்கிறாங்க. ஸோ இவங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டு, இவங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, இவங்க கை காட்டின, இவங்க தேர்ந்தெடுத்த, ஹேண்ட் பிக் பண்ணவங்க தான் இன்றைக்கு அப்போஸ் பண்றாங்க. அதுல ஒரு சிலர் வந்து டெஃபினட்டா அவங்களுக்கு வந்து இவங்களை பிடிக்காது, பல ரீசன்ஸ் இருக்கலாம். ஆனா அது வந்து பொறுத்து வந்து பார்க்கணும் எப்படி நடக்க போகுது. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராஜசேகர்.
அடுத்ததாக கழக செய்தி தொடர்பாளர் அதி வீரராம பாண்டியனிடம் சின்னம்மா வருகை குறித்த கருத்துக்களை கேட்டு பெறலாம். வணக்கம் அதி வீரராம பாண்டியன். சின்னம்மா வருகையொட்டி கழகத்தினருடைய மனநிலை எப்படி இருக்கு? உங்களுடைய விரிவான கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா மேடம். சின்னம்மா அவர்களுடைய வருகை என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய பண்டிகைகள் அனைத்தும் ஒரே நாளில் வந்தால் மக்கள் எப்படி மகிழ்வார்களோ அத்தகைய மகிழ்ச்சியை இன்றைக்கு கழகத்தினுடைய தொண்டர்கள் மனதிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக தான் எதிர்கொண்ட அத்தனை நெருக்கடிகளையும் முறியடித்து அரசியலில் தனக்கென ஒரு தனி முத்திரையை பதித்தவர் தியாக தலைவி சின்னம்மா. அவர்களுடைய இந்த 66 வயதிலும் தான் எதிர்கொண்ட இந்த கொரோனா நோயிலிருந்து மீண்டும் ஒரு எழுச்சி, அவங்க அந்த நடந்து வருகிற அந்த அழகை பார்க்கிற போது இன்றைக்கு தமிழகத்திலே புதிதாக ஒரு அரசியல் எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. மனதளவில், அதாவது அவங்களுடைய உடல், ஒரு வார்த்தை கூட அவங்க இன்னும் பேசல, பட் அவர்களுடைய அந்த உடல் மொழியிலிருந்தே ஒரு மாபெரும் அரசியலை தமிழகம் எதிர்காத்து கொண்டிருக்கிறது. தொண்டர்கள் மத்தியில் அத்தனை பெரிய மகிழ்ச்சி என்று சொல்லலாம். ஏன்னா 2 நெருக்கடிகளை ஒரு சேர முறியடிச்சுட்டு வந்திருக்காங்க. 4 ஆண்டுகள் சிறைவாசம், அதை தாண்டி கொரோனா என்கின்ற இந்த கொடிய நோயிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார். இது தியாகத்தலைவி சின்னம்மா அவர்களுடைய அரசியல் பாதையில் இது போன்ற நெருக்கடிகளை பல வென்றிருக்கிறார் என்று சொல்லும் போதே தமிழகத்தில் இருக்கிற தொண்டர்களாக இருக்கட்டும், எந்த ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், ஒரு பெண்ணியமாக இருக்கட்டும், எத்தனை தன்னம்பிக்கையோடு இருந்தால் எவ்வளவு பெரிய தடங்கல்களையும் மீட்டு எரிய முடியும், அதிலிருந்து மீண்டு வர முடியும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை இன்றைக்கு தியாகத்தலைவி சின்னம்மா அவர்கள் வெளியே அவர்களுடைய அந்த முகத்தை பார்க்கிற போது தொண்டர்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தொண்டர்தான் இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைக்கு தொண்டர்கள் அனைவரும் தங்கள் உள்ளத்தால் மனத்தால் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒரே பொதுச் செயலாளர் இன்றைய தேதியில் தியாகத்தலைவி சின்னம்மா அவர்கள்தான் என்பதை இன்றைக்கு எல்லா தொண்டர்களும் கொண்டாடி கொண்டு மகிழ்ச்சியோடு வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அதைத்தான் அனைத்து மாவட்டங்களிலும் போஸ்டராகவும் அவர்கள் எண்ணங்களிலே பல வகைகளில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். தியாகத்தலைவி சின்னம்மா அவர்கள் வறுமை என்பது ஒரு சாதாரண நிகழ்வல்ல. தமிழக அரசியல் வரலாற்றை இந்த 4 ஆண்டுகளுக்கு முன், 4 ஆண்டுகளுக்கு பின் என்று சொல்லக்கூடிய வகையில் அரசியலில் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருகையாக, அரசியல் வருகையாக தமிழகத்தில் உள்ள மக்கள் அனைவரும், ஏனென்றால் தமிழக அரசியல் கடந்த 4 ஆண்டுகளில் எப்படி இருந்ததோ அதை தியாகத்தலைவி சின்னம்மா அவர்கள் புரட்சி தலைவி அம்மா வழியில் எடுத்து செல்லக்கூடிய ஆளுமையாக வருகிறார் என்பது ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. அதாவது அரசியல் பண்டிகை என்று ஒன்றை வைத்துக் கொண்டால் அது இந்த நாளை சொல்லலாம் என்கின்ற வகையிலே தியாகத்தலைவி சின்னம்மா அவர்களுடைய வருகை அனைத்து தொண்டர்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய மகிழ்வை, ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை, ஒரு மிகப்பெரிய அரசியல் தீர்வை தரப்போகிறது என்பது எல்லோரும் கொண்டாடி மகிழ்கின்ற ஒரு திருநாளாக இது அமைந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் அனைத்து தொண்டர்களும் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அதி வீரராம பாண்டியன்.